ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல நம்ம செல்லிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி ஈஸியா லிஸ்டிங்கும் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நமக்கு ஆர்டர் ப்ராசஸ் ஆகும்போது தான் தெரியும் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஷிப்பிங் காஸ்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே வரும். இது எப்படி கலெக்ட் பண்றாங்க, எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்ற எல்லா டவுட்டும் உங்களுக்கு அப்பதான் கிரியேட் ஆகும். லிஸ்டிங் பண்ற வரைக்கும் நீங்க இதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. பிகைனரா உள்ள வரும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் இதுதான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதை நான் வந்து 50 ருபீஸ்க்கு வந்துட்டு ஹோல்சேலில் வாங்குறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் வைக்கலாம். 100 ருபீஸ் வச்சுட்டு ப்ராஃபிட் தானே நமக்கு 50 ருபீஸ். ஸோ அதே நம்ம போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இதில் நீங்கள் என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்க, இதில் வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் இருக்குது. இந்த மூணையும் நீங்கள் யோசிக்காமல் லிஸ்டிங் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது, ஜீரோ தான் இருக்கும். மைனஸில் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க கமிஷன் கூட சம்டைம் பார்த்துருவீங்க. ஏன்னா நீங்க லிஸ்டிங் பண்ண கொஞ்ச நேரத்துல ஆக்டிவ் ஆனவனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருவீங்க. ஆனா மெயினா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியும் ஷிப்பிங் காஸ்ட்டும். இதை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பே அவுட் வரும்போது தான் தெரியும் நம்ம லாஸ்ட்ல செல்லிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்போ இதுக்கு 50 ருபீஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 ருபீஸ் ஆகுமா, 100 ருபீஸ்க்கு செல்லிங் பண்ண போறீங்கன்னா என்னென்ன விஷயத்த நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ஜிஎஸ்டியும் ஷிப்பிங் காஸ்ட்டும் இல்லையா. ஸோ ஜிஎஸ்டி வந்து இதுக்கு எவ்வளோ, 18%, 12%, 5%, சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு 18% வச்சுக்கலாம். 18% அப்படிங்கும்போது 100 × 18% வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அதை நீங்க எங்க வாங்குவீங்க, கஸ்டமர் கிட்ட அந்த ப்ராடக்ட் நீங்க செல்லிங் பண்ணும் போதே வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுல ஆட் ஆயிடும். ஸோ வந்துட்டு நீங்க அதை ஆட் பண்ணா மட்டும்தான். அப்படி ஆட் பண்ணாம விட்டுட்டு 50 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 50 ருபீஸ் ப்ராஃபிட்ல ஜிஎஸ்டி அமௌண்ட் கலெக்ட் ஆகும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா இந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டியை பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு செப்பரேட்டா ஷிப்பிங் செட்டிங்ஸ் நமக்கு இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி காட்டும் போது நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இப்போ அந்த ஷிப்பிங் செட்டிங்ல வந்துட்டு நீங்க பீப்புள்கிட்ட கலெக்ட் பண்ற மாதிரி 80 ருபீஸ் 60 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நேஷனல் லோக்கல் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து 100 ருபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பீப்புளுக்கு ஷோ ஆகிற அமௌண்ட் 100 ருபீஸ் வந்து எம்ஆர்பி. உங்களுக்கு இது வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜ் வந்து 80 ருபீஸ்ன்ற மாதிரி காட்டும். இன்கேஸ் நீங்கள் ஷிப்பிங் செட்டிங்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்காக காட்டும். நீங்கள் 50 ருபீஸ் தான் அங்கே வந்து ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதில் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணிடுவாங்க, ஷிப்பிங் காஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பேட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸில் போயிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து வரும்போது அதுல இருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்பதான் நம்ம லாஸ்ட்ல செல்லிங் பண்ணிருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க மேஜரா ஒரு ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து இதுக்கு வரும், கமிஷன்ஸ் எவ்வளோ வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட் வந்து எவ்வளோ வைக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அப்படின்னு என்னன்னா நம்ம ஷிப்பிங்கை பொறுத்த அளவுல மேக்ஸிமம் நம்மளால 80 ருபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 80 ருபீஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ வந்து லோக்கலுக்கு எவ்வளோ கொடுக்கணும், நேஷனலுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றத நீங்கள் வந்துட்டு ஷிப்பிங் செட்டிங்கில் செட் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து ப்ராடக்ட் வேல்யூ வந்துட்டு இவ்வளோ, அதுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒரு பிலோ 500 வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அது நேஷனலோ எங்கே வேணால் அது வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 80 ருபீஸ் 90 ருபீஸ்க்குள்ள தான் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்போ பீப்புள் கிட்ட இருந்தே நம்ம வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 kg இல்லை 2 kg ப்ராடக்டை வந்து நீங்கள் செல்லிங் பண்ண போறீங்க அப்படிங்கும் போதுட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 120 140 ஏன் 240 வரைக்கும் கூட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது என்ன ஆகும், நீங்கள் ஷிப்பிங் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண முடியும், 80 தான். ஸோ 80 வந்து கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க,
நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து அந்த ரிமைனிங் சார்ஜஸை கலெக்ட் பண்ணது போக தான் உங்களுக்கான பே அவுட் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வந்து வெயிட் வந்து நம்ம ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுறோம், அந்த வெயிட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம ப்ராடக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் கூட எவ்வளோ வந்துட்டு ஆட் பண்ணணும், இது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்டையே நீங்கள் லிஸ்டிங் பண்ணணும். நம்ம எதுக்காக லிஸ்டிங் பண்ணுறோம், எதுக்காக செல்லிங் பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதுக்கு தான். மோஸ்ட்டாக பிகினராக உள்ளே வரும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்பர் கால்குலேஷன் எதையுமே நம்ம போடாமல் லிஸ்டிங் பண்ணுறதுனால பே அவுட் வந்ததுக்கப்புறம் மைனஸில் வருது, ஏன் இப்படி மைனஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நமக்கு அங்கே மைனஸில் வருது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் பிகினராக உள்ளே வர போகிறீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு 500-700 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஜாஸ்தி ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 500 rupees வந்து ஒரு ப்ராடக்ட் செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ப்ராஃபிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 200-300 அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க, கமிஷன், ஃபிக்ஸ்டு ஃபீ, க்ளோசிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் டேலி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன்ஸ்க்கு ஜாஸ்தி போகும், ஷிப்பிங்க்கு ஜாஸ்தி போகும், வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ப்ராப்பராக என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி இதை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஏதோ லென்த்தாக போகுதுன்னு யோசிக்க வேண்டாம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ என்னதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு டெமோவாக ஷோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அமேசான் லாகின் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஷிப்பிங் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் அமேசான் ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி ஷிப்மெண்ட், செல்ஃப் ஷிப்மெண்ட், எஃப்இஏ இருக்குது. நம்ம இப்போ வந்து ஈஸி ஷிப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸி ஷிப்மெண்ட்டை பொறுத்தளவு அவங்களே வந்து பிக்கப் அண்ட் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் வெயிட் அண்ட் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது லோக்கல், ரீஜனல் அண்ட் நேஷ்னல், இந்த 3 இதில் வந்துட்டு இப்போ லோக்கலுக்குனா எவ்வளோ சார்ஜ், ரீஜனல் எவ்வளோ ஒரு சார்ஜ், நேஷனல்னா எவ்வளோ ஒரு சார்ஜ்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கான வெயிட்டு அப்புறம் டைமென்ஷன் பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லோக்கலுக்கு வந்து 40 rupees கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரீஜனலுக்கு ஒரு 60, நேஷனலுக்கு ஒரு 80. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்துட்டு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் ஷிப்மெண்ட் வந்துட்டு நீங்கள் தான் கொரியர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசான் சைட்லேருந்து எந்த ஒரு சார்ஜஸும் ஷிப்பிங்க்கு கலெக்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் வந்துட்டு பீப்புள்கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்இஏ பொறுத்தளவு ஷிப்பிங்க்கு வந்து நீ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எஃப்இஏல பண்ணலை, ஸோ அதை பற்றின ஐடியாஸ் எனக்கு இல்லை. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 500 கிராம் அப்படின்னா லோக்கலுக்கு 45, அதே 500 நேஷ்னல்னா 65 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வெயிட்டை வந்து நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். அதிகமான வெயிட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் 65 இருக்குது அப்படிங்கும்போது வெயிட் அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சேல்ஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட ப்ராஃபிட்லேருந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஷிப்பிங் காஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீ ஹெவியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான ஷிப்பிங் காஸ்ட் கலெக்ட் ஆகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அமேசான் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு உள்ள ஷிப்பிங் செட்டிங்ஸில் போய்ட்டு எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஷிப்பிங் செட்டிங்ஸ்ன்னு வரும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸ் உள்ள போனோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி ஷிப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லோக்கல், ரீஜனல் அண்ட் நேஷனல்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெலிவரிக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இது வந்து 00 இருக்கும். இது வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். லோக்கலுக்கு வந்து 50, ரீஜனல் அண்ட் நேஷனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ். மேக்ஸிமம் நம்மளால் 80 ருபீஸ் வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுமோ பார்த்துட்டு லோக்கலுக்கு, ரீஜனல் அண்ட் நேஷனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்கணும் அப்படிங்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்னா இங்கே எதுவுமே நீங்கள் செட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட நார்மலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ப்ராஃபிட்டு, அது கூட நீங்கள் சேர்த்து உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு அதுலேயுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வருது. இப்போ ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணும்போது அந்த வெயிட் சேஞ்ச் பண்ண நமக்கு எப்படி வந்துட்டு காஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் வந்துட்டு ஆர்டர்ஸ் அண்ட் மேனேஜ் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஷெட்யூல் பிக்கப் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது பாருங்கள் 560 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஆட்டோ ஃபில் ஆயிருக்கு. என்னதான் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஆட்டோ ஃபில் ஆனாலும் எப்பயுமே நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வெயிட் எடுக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வெயிட் எடுத்துக்கோங்க. டைமென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிக்கப் ஸ்லாட் கொடுக்குறேன். இங்கே இருக்கிறது அப்படியே டெமோ வீடியோன்றனால நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகுது. நம்ம வந்துட்டு இப்போ வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து 100 ருபீஸ் காட்டுது. ஆனால் நம்ம ஷிப்பிங் வந்து எப்படி செட் பண்ணியிருந்தோம், நம்ம ப்ராடக்ட் வேல்யூ ப்ளஸ் வந்து 80 ருபீஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். அப்போ பேலன்ஸ் 20 ருபீஸ் நம்ம எதுலேருந்து பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து அந்த பேலன்ஸ் 20 ருபீஸ்க்கான டெலிவரி சார்ஜஸை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்ல ஏன் குறையுது அப்படின்றது வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராடக்ட்டுக்கு நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 1 kgக்கு மேலே போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1200 கிராம். ஓகே, அகைன் வந்து பிக்கப் ஸ்லாட் கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க 100 ருபீஸ் வந்து நமக்கு 560 கிராம் இருக்கும்போது பிடிச்சாங்க. இப்போ வந்து 143 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ரிமைனிங் பேலன்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம ப்ராஃபிட்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ வந்துட்டு பாருங்கள், இப்போ நம்ம ப்ராஃபிட் இன்கேஸ் வந்து நம்ம கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட் எல்லாமே டெலிவரி சார்ஜஸ்க்கு போயிடுது, கமிஷனுக்கு போயிடும், ஜிஎஸ்டிக்கு போயிடும். அப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்பவே நிற்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டோட வெயிட் எவ்வளோ, வெயிட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பே அவுட் ஆகும்போது எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஷிப்பிங் செட்டிங்ஸை சேஞ்சஸ் பண்ணுறதும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க எப்படி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை அந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவா இருக்கும். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.